சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு. பார்த்து கோழியை திங்காமல் இருக்கணும். நான் நிறைய பார்த்தாலும் பயமா பேசாம போட்டு தெரியல. நம்ம தைரியம் வச்சு போட்டு தரணும். அது நம்மள போட்டு தருதுமே கொதிச்சு என் கோழி மணி கை வச்சிட்டியா? உன்னை சும்மா விட மாட்டேனா? வால் எடுத்து அட்டாக் பண்றேன். நாய் என் கோழி ஆசாசியா வளர்த்தனே. நாய்ங்களா நீ கருமம் முடிச்ச நாய்தான் கோழிங்கெல்லாம் சாகுதுங்க. கொல்கத்தாவின் தக்ஷிணேஸ்வர் என்னும் பகுதியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற ஸ்ரீ காளிதேவி. சரி நான் மறுபடியும் போய் அதை எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஹூக்ளி ஆற்றின் கிழக்கு கரையில் அமைந்துள்ள இக்கோவிலின் முதன்மை கடவுள் காளியின் ஒரு அம்சமான பவதாரிணி கோழி பண்ணோட முடிச்சிச்சு. சிக்கன் ஃபார்மிங்கே வீணா போச்சுங்க. தொல்லையா இருக்குது. திருப்பி அந்த கோழிங்கெல்லாம் வேற நம்ம கூட்டிட்டு வரணுமா? பாவம் எனக்கு மட்டும் ஏங்க இந்த மாதிரி நடக்குதோ. சரிக்கும் பிரச்சனை மேல பிரச்சனை. சரி கோழி அழகா கூட்டிட்டு வந்தேன். என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஏம்ல கோழிகளுக்கே கஷ்டம். கிடைச்ச கோழிகளும் இதுங்க போட்டு தருதுங்க. இல்ல மக்களே நம்ம இப்படி சுத்திட்டு இருந்தாலும் வேஸ்டே. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆப்போசிட்ல பாலம் கட்டி வச்சுல அது மூலியமா நம்ம போயிட்டு வந்துக்கலாம். ஏன்னா இப்படிதான் நம்ம வில்லேஜ் தொலைச்ச கணக்காயிடும். நம்ம இங்கே கோல்டு ஏதாச்சும் இருக்கான்னு போய் ஏர்ன் பார்க்கலாமா? உள்ளே போயிட்டு கோல்டு ஏதாச்சும் இருக்கான்னு நல்லா இருக்கும். ஏன்னா கோல்டு எடுக்கிறதுக்கு தான் நான் இப்போ ஐஎன்பிக்கு ஆக்சஸ் செஞ்சது. பார்த்து நல்ல வேலை கீழே விழாமல் போனேனே. பேசிட்டே கீழே விழ போயிட்டேன். சரி ஓகே இங்கே வேணாமா சொல்லி என்ன பண்ணலாம்? நம்ம இங்கே தண்ணி ஆண்டெல்லாம் போகுது இல்லை. இங்கே பெரிய ஒரு பாலத்தை கட்டிட்டு எங்கே இறங்கிட்டு நான் தட்சிணேஸ்வர் காளி கோயில் நவரத்தின பாணி என்று அழைக்கப்படும் பாரம்பரியமான வங்காள கட்டிடக்கலை. இது நமக்கு ஸ்டோன் பிகாக்ஸ் போதும். பட் ஸ்டோன் பிகாக்ஸ் இருக்கா? இல்லை. சொன்னால் அயன் பிகாக்ஸை நம்ம எடுத்துப்போம். அயன் எடுக்கிறதுக்கு அது எடுக்கிறதுக்கு அது பிகாக்ஸ் தான் எடுக்க வேண்டியது. அதுக்கு என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லை. சரி ஓகே நம்ம இங்கே கீழே கொஞ்சம் சுற்றுவோம் மக்களே. அயன் இல்லை கோல்டு வச்சு கிடைக்குதான் கம்பெனி டைமண்ட்லாம் கிடைக்கும். கோல்டன் பிகாக்ஸ் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் கோல்டன் கிடைக்கும். கோல்டு கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். நான் வேறு என்ன போயிடலாமா? அப்போ நம்ம வச்சிருக்கோமாடா இன்னும் இருக்கு. இது வேற. ஐயோ என்னத்த மேல இடிக்குது படைங்க. கொல்கத்தாவின் மிகப்பெரிய கோயில்களில் ஒன்றாகும். ராணி ராஷ்மோனி இந்த கோயிலை அனைவருக்குமான ஆன்மீகம் மற்றும் அமைதிக்கான தலமாக மாற்ற விரும்பினார். அதனால்தான் இந்துக்கள் தவிர பிற மதத்தை சார்ந்தவர்களும் இத்திருத்தலத்திற்கு மனப்பூர்வமாக வரவேற்கப்படுகின்றனர். ஆலயத்தின் தலைமை குருக்களாக இருந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்றும் நமக்கு இந்த டர்ட் இருக்கு. ரொம்ப டர்ட்ஸ் இருக்கு. தண்ணியை முதல்ல சொல்லப்படுகின்றது. புகழ்பெற்ற இந்த திருத்தலத்தில் ஸ்ரீ காளிதேவி சனிக்கிழமைகள் மங்களகரமான மற்றும் சிறந்த நாட்களாக நடத்தப்படுகின்றன. எனவே இந்த நாட்களில் கோயிலுக்கு பெருமளவில் பக்தர்கள் வருகை புரிகின்றனர். தேவிக்குரிய அனைத்து திருவிழாக்களும் இங்கு மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. குறிப்பாக நவராத்திரி நாட்களில் ஆலயம் திருவிழா கோலத்தில் காட்சியளிக்கின்றது. நவராத்திரி திருவிழாவின் போது மேற்கு வங்கம் மட்டுமின்றி நாட்டின் பல பக்தர்கள் இத்தலத்திற்கு புனித யாத்திரையாக வந்து காளியம்மனை தரிசித்து நல்லாசி பெறுகின்றனர். மேற்கு வங்கத்தின் பெருமைகளில் ஒன்றாக கருதப்படும் ஸ்ரீ தட்சிணேஸ்வர் காளி தேவியை வழிபட்டால் வாழ்நாள் முழுக்க துன்பம் நீங்கி நல்ல வாழ்வு அமையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். உன்னதமான உயர்ந்த சிறப்புகளை உலகத்தே கொண்டு அருள் பாலித்து வரும் அன்னை ஸ்ரீ காளிதேவி ஆலயத்தை நவராத்திரி திருநாள்
பெருமாளை தரிசனம் செய்யும் போது முப்பெரும் தேவியரின் ஒன்று சேர்ந்து நமது வீட்டுக்கு விடியலை கொடுக்கும் என்றால் லைஃப் நிறைய இருக்கு மக்கள். ஆனால் உடனே இது வந்து ஓகேப்பா அங்கே பாருங்க நமக்கு வந்து டைமண்ட் சரி வளர்றோம் பாருங்க. அயன் கிடச்சிருச்சு ராயின்னு நிறைய இருக்குது. ஸோ எல்லாம் ஃபஸ்ட் நம்ம அள்ளிக்கலாம். கீழே வந்தது நல்லதாக போச்சு. பள்ளத்தாக்க விட்டு வந்து எஸ்கேப் ஆகணும். ஆனால் இப்போ டக்கு மேலே போவேன். ஏன்னா இப்போ டேர்ட்ஸ் எல்லாமே போயிட்டு போடுச்சு. நிறைய டேர்ட்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ணுறது நம்ம ஸ்டோனுக்கு கேல்சியம் போடும். சரி ஸ்டோனே போடும். ஸ்டோன் போடும். வேகமாக கலெக்ட் பண்ணுவோம் மக்களே. நீங்கள் பொதுவாக நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. இது வந்து டே 5 தான். ஆமாம் டே 5 வந்துருக்கும். டே 5 போதுவான். டே 4 என்ன பண்ண சொன்னால் நம்ம வந்து கோழி ஃபார்மிங் பண்ணிட்டோம். பட் அங்கே என்ன ஆச்சுன்னா கடைசியில் பார்த்தா கோழி ஃபார்மிங் பண்ண முடிஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியல. ஏன்னா அங்கே இருக்கிற அந்த நிறையெல்லாம் கோழியை போட்டு தெளிச்சிங்க. ஓகே பரவாயில்ல, இந்த வாட்டியாச்சும் கோழி ஃபார்மிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கீழே வந்ததும் நல்லதாக போச்சு. ஏன்னா நமக்கு வந்து இது தேவைப்படும். இந்த ராயின் நிறைய எடுத்துட்டோம். இந்த ராயின் தான் நமக்கு நிறைய தேவைப்படுது மக்களே. நாதவேதங்கள் நாட்டியங்களோடு கொண்டாடும் ஒரு மகா உற்சவம். இங்கே நமக்கு ராயின் இருக்குது. பட் அங்கே போய் எடுக்கிறது தான் கஷ்டம். சொன்னால் வேணாம், நம்ம அதை அடுத்த வாட்டி பார்த்துப்போம். கிட்டத்தட்ட ஒரு 12 ராயின் ஃபஸ்ட்டு எடுத்தேன். இப்போ வந்து ஒரு 10 எடுத்துட்டேன். அது பார்த்தா தான் நமக்கு இந்த ராயின் வச்சு தான் நம்ம அயன் வேறு செய்யணும். பழையமா டைம் ஆகுது. ஓகே இப்படிலாம் வந்துட்டு பீச் ஆண்டு போகணும் பார்த்து திருப்பி இதுலேயே வந்து விழுங்க. தலையில் நல்ல வேலை முன்னாடியே பிரேக் போடணுன்ட்டு எல்லாம் ஊந்துனா நம்மளால போய் திருப்பியும் மறுபடியும் முதல்லேருந்தான்ற மாதிரி ஆகிடும். ஓகே இங்கே நம்ம பாம்பன் பாலம் மாதிரி வைக்கலாமா? ஆனால் ஓகே நமக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு வருவோம். பார்த்துட்டேன் யாரும் ஆட்டுக்குட்டிங்களாம் நல்லா சுற்றுச்சுங்க. ஏன் இது நல்ல டனலா இது? அயன்லாம் போய் எடுக்க முடியாது. ஏன்னா இது ஆப்போசிட்டில் தனியாக நம்ம சர்வே பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும் மக்களே. சரி ஓகே நான் இதை கட் பண்ணிக்கிறேன். கோவிலை கண்டுபிடிச்சதுமா எடுக்கும். ஓகே மக்களே நம்ம வந்து காட்டுக்குள்ளேருந்து ஒரு கோழியை பிடிச்சிட்டு வந்துட்டோம். எங்கே அந்த கோழி இதோ வருதுங்க. 2 போடுங்க மக்களே. ஐயோ போதுங்களே கூப்பிடலாம். இந்த தண்ணி வேற ஒரு இரிட்டேட்டிங் மக்கள். இது கேமில் இரிட்டேட் பண்ணுதுங்க தண்ணி வேற. வாங்கடா இது யாருனாச்சும் இன்னும் வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து அந்த கோழி வேணாம் போல இருக்குது. வருவீங்களா யார் இல்லைங்களா? வேற மக்கள் டபுள் வேற இடத்துக்கு ஒரு பாலத்தை கட்டணும். இதுதான் அவ்வளோதான். வாங்க சல்லா குட்டி வாங்க.
கார் அந்த 2வது கூட வரவே மாட்டேங்குது, வெறுப்பிச்சுட்டு நிற்குது. சரி போயிடலாம். அது கொஞ்சம் ஷார்ட் கட் மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த தண்ணியில் அப்படி நீங்கிறதுக்கு போகலாம். ஐயோ அந்த கோழியோட உசுரம் வாங்குதுங்க. பாருங்களேன் எவ்வளோ ஸ்லோவாக இருக்குது. இப்போ நீ வரப்போறியா இல்லையா? வர்ற அது அடிச்சு கொண்டலாமா இருக்கு. வா சீக்கிரமா. அதுவே நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. நான் ஜோடியாக தூக்கிட்டு வந்துட்டேன். இது தெரியாமல் நான் அப்படி சுற்றிட்டு இருந்தாங்க டே 4ல். எவ்வளோ ஈஸியாக கோழி எடுத்துன்னு வந்துட்டேன். சரி ஓகே, வா 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 வருதுங்களா? அப்பா ரெண்டும் பயங்கரமாக வருதுங்க. இன்னும் தண்ணி இல்லை நீண்டு. சரி வாய மூடு. ஓகே என்னடா வருதுங்களா இல்லையா? எவ்வளோ லேட் பண்ணுதுங்க பாருங்க மக்களே. சரி நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, இந்த குட்டி கோழிக்கும் ஃபீட் பண்ணலாம். ஆனால் இந்த ஃபீட் பண்ணுற ஆப்ஷன் தான்